சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அதிமுகவிற்கே மீண்டும் செல்லப் போகிறார் செந்தில் பாலாஜி. உடன் திமுகவின் 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளார் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. பாஜகவின் மீது பயம் வந்துவிட்டது. கடந்த 400 நாட்களாக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தற்காலிகமாக இடைக்கால வழக்கு தொடரப்பட்டாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை நிச்சயமாக மீண்டும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். அப்படி செய்யப்பட்டால் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தலைதான் முதலில் சிக்கும். அப்படி சிக்கப்பட்டால் நிச்சயம் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். செந்தில் பாலாஜி யோக்கியரா என்று முதலில் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அதிமுகவில் இருந்து அம்மா மறைந்ததற்கு பிறகு டிடிவியுடன் இணைந்து கொண்டார். டிடிவி தான் அடுத்த அதிமுகவின் தலைமை என்று நினைத்து கொண்டு அவருடன் இணைந்து கொண்டார். ஆனால் அங்கு இணைந்த பிறகுதான் இது அதிமுகவில் எடப்பாடியை விட மிகவும் மோசமான ஒருவருடன் இணைந்துவிட்டோம், இது நமக்கு சரிபட்டு வராது என்று கூறி திமுகவில் ஐக்கியமானார். திமுகவில் ஐக்கியமான உடனே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். அதற்கு பிறகு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு கரூர் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2023 ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது செந்தில் பாலாஜி பண பரிவர்த்தனை முறைகேடு செய்ததாகவும் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி கொடுத்து பணங்களை சுருட்டியதாகவும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார். அப்பொழுது நெஞ்சியொலி வந்ததாக நாடகமாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் காவிரி மருத்துவமனையில் முதல் ஆளாக வந்து பார்த்தது உதயநிதியுடன் 2 நபர்கள் வந்தார்கள். தற்பொழுது அமலாக்கத்துறை ரைடில் சிக்கிய 2 தொழிலதிபர்கள் தான். இவர்கள் மூலமாகத்தான் செந்தில் பாலாஜி பணத்தை இறக்கியுள்ளார், கருப்பு பணத்தை பதுக்கியுள்ளார். இவர்கள்தான் 2 நபர்கள்தான் பினாமிகள். யாருடைய பினாமிகள் என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிந்துவிடும். அப்படி தெரிந்துவிட்டால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிபோகும், சிறையில் அடைக்கப்படுவார். தற்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பாஜக கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவில் இணைந்தால்தான்